Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக வேலைக்கிழமையோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,509, ஓப்பன் பார்த்திங்கன்னா 25,433, ஹை பார்த்திங்கன்னா 25,551, லோ பார்த்திங்கன்னா 25,318, கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃப்ரைடே முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,492 முடிஞ்சது. 492, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஒரு 17 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னால் தேர்ஸ்டே போட முடியல, பட் இருந்தாலும் நான் ஃப்ரைடே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன் வந்து கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அதெல்லாம் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட லோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 25,318 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்தது. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி டோட்டலாக வந்து அந்த ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி ஓப்பனால அந்த லெவலுக்கான கரெக்டாக திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அந்த 460 லெவலில் பிரேக் பண்ணும்போது எடுத்திருந்தோன்னா கிட்டத்தட்ட 550 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரைடே முடிஞ்சது. இப்போ நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் வந்து அன்றைக்கி கொடுத்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை இறங்கின வேகத்திலே திருப்பி வந்து ரிவர்ஸ் எடுத்து டோட்டலாக முடியும் போது பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை க்ளோசிங்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 17 பாயிண்ட் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ 17 பாயிண்ட்ன்றது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கலாம். அதாவது நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வருது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில், அதாவது 25,616 இந்த லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து மேலே ஏறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டு படி பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி முடிஞ்சிருக்கு 25,492 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் இதே லெவலில் இன்கேஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து ஏறும் பட்சத்தில் மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த லெவல் வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த 616 பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபர்தர் அப்சைட் போகும்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 680 to 690 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான டேட்டு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி. ஸோ 10/11/25 நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 25,600 to 610 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன் 2 பார்த்திங்கன்னா 25,690 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டியில் ரெசிஸ்டன் எப்படி இருக்கும் பட்சத்தில் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் மார்க்கெட் எங்கேருந்து அதுக்கப்புறம் டவுன் சைட் க்ரியேட் பண்ணாத இடம் தான் நம்ம இப்போதைக்கு வந்து நிஃப்டியோட சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஏரியா, அதாவது மார்க்கெட் இந்த லெவலுக்கு அப்புறம் இந்த லெவலுக்கு கீழே போகலை, அதாவது 25,450 460 இந்த லெவல் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 340 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் லெவலாக வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டு நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,450 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது 25,340 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 25,600 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,450 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 492 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் சொல்ல முடியாது, சப்போர்ட்டுக்கு நியர்பையில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதே வேகத்தில் மேலே ஏறுச்சுன்னா 600 வந்து உங்களுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். மோர் ஓவர் குளோபல் எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 25,450 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த லெவலை ஏற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.